மதுரையில் நடைபெற்ற பெந்தேகோஸ்தே மாமன்றத்தின் 4வது தேசிய மாநாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு கட்டணமில்லாத சட்ட உதவியை வழங்கவும், பாதிக்கப்படும் காலங்களில் உடனிருந்து உதவி செய்யவும் கட்டணமில்லாத தொலைபேசி அழைப்பு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. தமிழக அரசாங்கத்தால் முறையாக அங்கீகரிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்ட பெந்தேகோஸ்தே மாமன்றம் இந்த சேவையினை வழங்குகிறது. இந்த அமைப்பின் சட்டத்துறையின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள இந்த தொலைபேசி எண்ணில் அழைப்பதின் மூலமாக இலவசமாக சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ளவும், ஊழியருக்கோ ஊழியங்களுக்கோ பிரச்சனை ஏற்படும் காலங்களில் உடனடியாக விரைந்து வந்து உதவி செய்யவும் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 1800-309-0955 என்ற தொலைபேசி அழைப்பின் வாயிலாக இந்த சேவையினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டணமில்லாத இந்த தொலைபேசி எண்ணை அழைத்தால் உங்களுக்கு எப்பொழுதும் SPC உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. இந்த எண்ணை எழுதிக் கொள்ளுங்கள். 1-800-309-0955. இந்த தொலைபேசி அழைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிய TCN மீடியா குழுவின் சார்பாக SPCயின் சட்டத்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள கோவையை சேர்ந்த திரு ஜெகோலியா அவர்களை தொடர்பு கொண்டு பேசிய தொலைபேசி நேர்காணல் உங்கள் பார்வைக்கு. Thanks for calling SPC Legal. Please stay online. SPC சட்டத்துறையை அழைத்தமைக்கு நன்றி. தொடர்பில் காத்திருக்கவும். SPC Legal Department में कॉल करने के लिए धन्यवाद. कृपया लाइन पर बने रहें. SPC சட்டத்துறையை அழைத்தமைக்கு நன்றி. தொடர்பில் காத்திருக்கவும். Thanks for calling SPC Legal. Please stay on. Yes, praise God. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சார் வணக்கம். வணக்கம் சார், நாங்கள் டிசிஎன் மீடியாலேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறோம். ஓகே. நீங்கள் சினாடா பெண்டிகாஸ்டல் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறீங்க. அது சட்டத்துறை சார்பாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஆமாம் ஆமாம். இந்த நம்பர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அந்த கால் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஆமாம், இது எப்படி சார் ஒர்க் பண்ணுது? இப்போ உதாரணத்துக்கு திண்டுக்கல்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன். நான் ட்ராக்ஸ் கொடுத்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை. இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஓகே, as soon as டோல் ஃப்ரீ நம்பர்ல ஒரு கால் உள்ள வந்த உடனே ஓகே, அவர் எக்ஸிக்யூட்டிவ் வில் அட்டெண்ட் தி கால். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இந்த கால் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் திண்டுக்கல் சொன்னீங்கன்னா, திண்டுக்கல்ல வி ஹாவ் பீப்புள் ஓவர் தேர். சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸுடைய லீகல் டிபார்ட்மெண்ட் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த நம்பரை கொடுத்து வி வில் ஸ்டார்ட் கனெக்டிங் டு தி விக்டிம். நம்பர் தொடர்புக்குள்ள ஆரம்பிப்போம். அடுத்தது அந்த ஏரியாவோட ஸ்டேஷனோட இமீடியட் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ஸ் கூட பேச ஆரம்பிப்போம். Then if you want, we'll go to the DSP, and if really needed, we'll go to the SP level. Okay. Station level we work பண்ணுவோம். Then on the spot we will send a lawyer immediately. Okay. ஆமா, every தமிழ்நாடு ஃபுல்லா தாலுகா வைஸ்ல ஒரு 2 லாயரும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல ஒரு 4 லாயருமே அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். Okay. நம்ம இஷ்யூஸ் ஆகும்போது straight away we can communicate with lawyers. அந்த விக்டிமோட டைரக்டா நம்ம கான்ஃபரன்ஸ் கால்ல போட்டு straight away அவர் ஸ்டேஷன் வர்றதுக்கும் மற்ற ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, SPC அப்படிங்கிறது குறிப்பாக பெந்தேகோஸ்தே சபைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாமன்றம். எஸ். இப்போ ஒரு ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபையை சேர்ந்த ஒருவர் உங்களை கான்டாக்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும்? கண்டிப்பாக கண்டிப்பாக. எனிபடி கேன் கால் அஸ். எனி கிறிஸ்டியன் ரிலிஜன் ஓரியன்டட் பீப்புள், ஓகே, யாராவது வேணா இருக்கலாம். ஓகே. ஆனால் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை நிறைவேற்றி கொண்டிருக்குமோ, அவர் கொடுக்க இந்திய அரசியல் சாசனம் கொடுக்கிற சகல உரிமைகளையும் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கும்போ, அந்த உரிமையை பறிக்கிற சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எந்த இடமா இருந்தாலும் we can work on it. ஓகே. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரச்சனையை சந்திக்கும் போது ஓகே, உடனடியா உங்களை கான்டாக்ட் பண்ணி எவ்வளவு நேரத்துல நீங்க வருவீங்க அந்த ஸ்பாட்டுக்கு? ஹார்ட்லி வித்தின் 20 minutes. ஓகே, இது சாத்தியம் தானா? பண்ணணும் சார், சாத்தியமாயிருக்கு, சாத்தியமாக்கணும். ஓகே. அவங்க ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகுறாங்க சொன்னா ஸ்டேஷன் லெவல் போயிட்டுனா we can get it very easily. ஓகே. இப்போ சார், இப்போ டோல் ஃப்ரீ நம்பர் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அது உண்மையான தகவல் தான் அப்படிங்கறத நீங்க எப்படி உறுதி செய்றீங்க? அந்த லோக்கல் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ திண்டுக்கல்ல ப்ராப்ளம்ஸ்னா அந்த ஏரியாவை அனலைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே அந்த லோக்கல் லீடர்ஸ் கிட்ட பேசுவோம். ஸோ அந்த லோக்கல் லீடர்ஸ் கேன் அனலைஸ் திங்ஸ். ஸ்ட்ரெயிட்டாவே அந்த இன்ஸ்பெக்டர் பேசிடுவோமே, ஏன்னா சட்டத்துறை காவல்துறை நமக்கு பொதுவாக தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கும்போது அவங்க எஸ் ஆர் நோ சொல்ல போறாங்க. ஓகே. அப்போ சினாடா பெண்டிகாஸ்டல் சட்டத்துறை தமிழக காவல்துறையோட இணைந்து தான் பணி செய்யுது. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. சார், இப்போ இதில் ஓவரால் நிறைய ஃபோன் கால்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபோன் கால்ஸ் பதிவு செய்யப்படுதா? எஸ், இஸ் ரெக்கார்டட் மோடுங்க. All calls will be recorded. 20 different executives will receive the call. ஏன்னா லேண்டிங் 20 எக்ஸிக்யூட்டிவ் லேண்ட் ஆகும். ஓகே.
So we have 20 people around the clock can work immediately. ஓகே சார். இப்போ நீங்க கூப்பிடுறீங்க, ஒரு நெட்வொர்க் லேண்ட் ஆகும். ஓகே. So if they couldn't able to take the call, ஓகே. straight away அடுத்த நெட்வொர்க் அடுத்த ரிசீவருக்கு போயிட்டு லேண்ட் ஆயிடும். ஓகே. ஸோ எந்த காலமும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்ட்ரெயிட் அவே வி கேன் அட்டெண்ட் தி ஆல் கால்ஸ். ஓகே. இப்போ இந்த டோல் ஃப்ரீ நம்பர் பப்ளிக்ல கொடுக்குறீங்க. நான் கிறிஸ்டியன்ஸ் கூட அதுக்கு கால் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஃபோன் கால் வரும்போது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டு நீங்கள் அங்கே வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்காது இருக்கும்போது உங்களுடைய ரியாக்ஷன் அல்லது உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? அந்த ஏரியாவில் இருக்கிற நம்முடைய எஸ்பிசி லீடர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அப்படி ஒரு காரியம் நடந்திருக்கா நம்ம என்ன செய்வோம், கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. அது ஒரு பார்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது வில் வி ஸ்டார்ட் டாக்கிங் டு தி போலீஸ் அஃபிஷியல்ஸ். ஓகே. ஆமா, உடனே இன்ஸ்பெக்டர் பேசும்போது வி கேன் ஐடென்டிஃபை வெரி ஈஸிலி. அப்படி ஃபேக்கா கொடுத்தா தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அன்வான்டட் ஃபோன் கால்ஸ் வருதுன்னு சொன்னா ஸ்ட்ரெயிட் அவே இட் வில் பி ரியாக்டிங் இன் த்ரெட் கால்ஸ். இந்த மாதிரி கால்ஸ் வரும்போது சைபர் வில் டேக் சம் ஆக்ஷன்ஸ் ஆன் தட். ஓகே சார். இப்போ டைரக்டாகவே இந்த கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். அவங்களுடைய பிரயாண செலவுகள், லாயர், அட்வொகேட் இவருடைய செலவுகள், இவைகள் எப்படி பொறுப்பேற்கப்படுகிறது? இது சம்பந்தப்பட்ட அல்லது ஹிடன் அஜெண்டா, ஹிடன் சார்ஜ் அந்த மாதிரி எதுவும் உண்டா? இல்ல, அப்படி இல்லைங்க. ஸ்ட்ரெயிட் அவே வி வில் சர்வ் தி பீப்புள். பாதிக்கப்பட்டாங்கன்னா இம்மிடியேட் இடத்துக்கு போய் நம்ம சர்வீஸ் முதல்ல பார்ப்போம். அதற்கு பின்பாக அவங்க வந்து பெயில் போகணும், இல்லை வேற லெவல்ல சட்ட ரீதியான நிகழ்வு வருதுன்னு சொன்னா அது நகர்வுகளை பொறுத்து நம்ம ஃபினான்ஸ்ல அலோகேட் பண்ணிடுவோம். ஓகே. ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் ஃபினான்ஸ்ட். ஓகே. இந்த டோல் ஃப்ரீ நம்பர் வந்து வரையறுக்கப்பட்ட எல்லை உண்டா அல்லது ஓவரால் இந்தியாவுக்கா, தமிழ்நாடு? ஆல் ஓவர் இந்தியா. டோல் ஃப்ரீயோட வெல்கம் காலே நீங்க பாத்துக்கலாம். வி கான்சன்ட்ரேட் ஆல் தி லாங்குவேஜஸ், தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ ஹிந்தி. So we concentrate all over India. 24 hours இல்ல சர்வீஸ் இருக்குது? Absolutely. Not only like that, ஒரு கேள்வி கட்டா இது நான் ஆட் பண்றேன். ஹியூமன் ரைட்ஸ் பேஸ் பண்ண விஷயங்கள். ஓகே. அசால்ட் நடக்குது, ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை மீறல் இருக்குன்னு சொன்னா we can work on that also. அதாவது மதம் சார்ந்த ஒரு துன்புறுத்துதல் மட்டுமல்லாமல் மனித உரிமை மீறல் நடக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே நீங்க இறங்கி வேலை செய்வீங்க. மனித உரிமை மீறல் நடக்கும்போது அவங்களுக்கு வேற எங்க கூப்பிடுறதுல ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க 100 கூப்பிடுறாங்க, 108 கூப்பிடுறாங்க. அடுத்தது அவங்களுக்கு ஒரு சட்ட உதவி தேவைப்படுது போது அவங்களுக்கு தாராளமா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிடலாம். காமன் பீப்புளுமே ஒரு சட்ட உதவிக்காக மனித உரிமை மீறல் நடக்கும்போது அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆமா, டோல் ஃப்ரீயோட பிரைம் நோக்கம் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறாங்கல்ல அவங்களுக்கு உதவி செய்வது. அது மாத்திரம் பிரைமா இருக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நிச்சயமா உதவின்ற ஒருத்தர் கேட்கும்போது அவங்களுக்கு உதவி செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கும். தேங்க்யூ சார். நிச்சயமாகவே உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற நாங்கள் வாழ்த்துக்கிறோம். God bless. நிச்சயமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.